இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்டோபர் திருநெல்வேலியிலிருந்து எழுதியிருக்கிறாரு. அவங்க மகளுக்கு திருமண தடை இருந்து கொண்டே இருந்தது 2 வருஷமா. நம்பிக்கை டிவியை நான் தவறாமல் பார்ப்பேன், ஒரு புரோகிராமுக்கு உண்டான பணத்தை நான் கொடுப்பேன். நம்பிக்கை டிவிக்கு ஒரு புரோகிராம், ஒரு வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் மட்டும் நான் பணம் தருவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக என் மகா கல்யாணத்தை சூப்பராக நடத்தி கொடுத்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்படும்படி. இப்போ மகளும் மருமகனும் நல்லா இருக்காங்க, ஃபாரின் போக போகிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதால் சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அநேகர் பார்க்குறீங்க, ஃபோன் அடிக்கிறீங்க, கர்த்தர் அற்புதம் செய்தான்னு சாட்சி சொல்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் இந்த புரோகிராம் மூலம் செய்த அற்புதங்களை எங்களுக்கு சொல்ல மறவாதிருங்கள். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவானவர் அசைவாடுவீராக, தேவ மகிமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் மூடுவதாக. ரிக்காதாக ராவோ தீக்காதாக லாபராவோ. இந்த தேவ செய்திக்கு விரோதமாய் எழும்புற ஆயுதங்கள் நசனா இயேசு நாமத்தினால வாய்க்காமல் போவதாக. வேத வசனம் 100 மடங்கு பலன் தருவதாக. ஓ ராதா லீக்காதாக அல்ல கவலை, கண்ணீர், கஷ்டம், நிந்த, அவமானம் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீங்கி போவதாக. ரிக்காதாக நீண்ட நாள் இருக்கிற சுகர் கண்ட்ரோலுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. லோய்யா ரிக்காதாக அல வர ஒரு வர மன அழுத்தம், டிப்ரெஷன் அநேருக்கு இருக்குது பார்க்குறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த டிப்ரெஷன் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால. லோய்யா ரிக்காதாக அல வரவோ லோய்யா ஊனமுற்ற பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் பிறவி குருடனை குணமாக்கினவர் உங்கள் பிள்ளையை தொடுகிறார். மரபு அணு இல்லாமல் போகிறது. கலாத்தியர் 3:13 ஆமே. வெளிப்படுத்த விசேஷம் 22:3 நீங்குகிறது. லோய்யா கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுங்க. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். செய்தியுடைய தலைப்பு நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கேட்கும் போதே நல்லா நமக்கு ஆறுதலாக இருக்கு இல்லையா? எத்தனை வருஷம் இந்த ப்ராப்ளம், இது எப்போ முடியும், எப்போ இந்த நோய் நீங்கும், எப்போது இந்த கஷ்டம் நீங்கும், எப்போது என் பிள்ளைக்கு திரும்ப நடக்கும், எப்போது நான் ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், எப்போது ஜனங்களை ஏராளமான ஜனங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவேன், வருவதும் போவதுமா இருக்காங்களே, அற்புதம் நடந்தவுடனே அடுத்து வரவே மாட்டேங்கிறாங்களே, இப்படி ஊழியருடைய இயக்கம். லோய்யா தேங்க்யூ ஜீசஸ். லோய்யா ரேகாதிகாரா தவறான பிள்ளைகளோடு என் பிள்ளைய தொடர்பு வச்சிருக்காங்களே, எப்போ அந்த அஞ்ஞானிகளோடு பிணைக்கப்படுவதை என் பிள்ளைகள் விடுவாங்க, குடிச்சு வெறிக்கிறாங்களே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, என் குடும்பம் ரட்சிக்கப்படாதா, நான் மட்டுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேனே, இதுக்கு முடிவில்லையா, நான் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம், அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு எப்போ நிறைவேறும் அப்படி என்று சொல்லி அங்கலாய்ப்போட நீங்கள் இருக்கலாம். உங்கள் காரியம் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் ஒரு முடிவு கட்டுகிறார். முடிவு சமீபம். ஏனெனில் பிரசங்கி 7:8 சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. ஐயோ எதில் போய் முடியுமோ, கவலைப்படாதீங்க. நீங்கள் மட்டும் கர்த்தருக்குள்ள உறுதியாக நில்லுங்க. மரணமோ ஜீவனோ, நஷ்டமோ லாபமோ, அவமானமோ நிந்தனையோ புகழ்ச்சியோ எதுவும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். லோய்யா நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நீங்கள் நிந்தப்பட்ட காலங்களுக்கும் சரியாக ஆண்டவர் மகிழ்ச்சி அன்மைன்னு சொல்லுகிறார். முடிவு உண்டு. உங்கள் நிந்தனைக்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் அழிவுக்கு ஒரு முடிவு உண்டு, வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. லோய்யா வேலை ஸ்தலத்தில் உங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. ரொம்ப என்னைய தொந்தரவு பண்ணுறாங்க வேலை பார்க்குற இடத்துல, முடிவு உண்டு, கவலைப்படாதீங்க. லோய்யா நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிதாவை இதை வந்துட்டு ஒப்பு கொடுத்துட்டார், வேற யார்ட்டும் ஒப்பு கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கசப்பு காடியை வாங்கி உன் கசந்து போன வாழ்வு மதுரமாய் மாறப்போகுது.
யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இந்த கசப்பான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு, நிந்தனைக்கு ஒரு முடிவு. எல்லாம் முடிஞ்சதுன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். இனிமேல் வந்து செய்ய போகிறதில்ல. இப்போ இனிமேல் நியாயாதிபதியாகத்தான் வரப்போகிறாரு. அல்லேலூயா. இரட்சகராக வரமாட்டார். இரட்சகராய் வந்து 2024 ஆண்டு ஆயிடுச்சு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளோ நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைலாம் தேவ பிரசனமாக மாறப்போகுது. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. கவலைக்கு ஒரு முடிவு, கண்ணீருக்கு ஒரு முடிவு. நான் அழுது ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க, அழுது என் கண்ணில் கண்ணீரே இல்லைம்மா. பரவாயில்ல, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு. கவலை, ஏன்னா இயேசு எல்லாம் முடிந்தது சொன்னதை அவர் வார்த்தை மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். ஆகவே எல்லாம் முடிந்ததுனால முதலாவது வழக்குக்கு ஒரு முடிவு கட்ட விரும்புகிறார். உங்கள் வழக்கு கோர்ட்டில் கிடக்குதா, இல்லை வீட்டில் எதை எடுத்தாலும் வழக்கு வாது. எபிரேயர் 6:16 சொல்லுகிறது, ஆணையிடுதல் சகல விவாதத்துக்கு முடிவு. மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரை ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கு முடிவு. 17வது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆணையிட்டார். ஆபிரகாமுக்கு எப்படி ஆணையிட்டார்னா, தம்முடைய பேரிலே ஆணையிட்டார். தன்னை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்று தம்முடைய பேரிலே ஆணையிட்டார். என்ன ஆணையிட்டார்? நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அதை செஞ்சார். ஐயோ, என் சார்பாக அந்த வழக்குக்கு யாருமே இல்லையே. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, அம்மா இங்கிட்டு அதே வைக்கல, அவங்க வேறு வைக்கல பிடிச்சாலும் இந்த வைக்கலையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பணத்தை கொடுத்து இப்படியே லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு அநேகர் இந்த ஃபோன் மூலம் என்கிட்ட பேசுவாங்க. உங்கள் வழக்குக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. வழக்கை முடிக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உன்னோடைய வழக்காடுவதே நான் வழக்காடுவேன், உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ரட்சிப்பேன், உன் வழக்குகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் சொன்னவர் உண்மையுள்ளவர். நமக்கு ஒரு நியாயாதிபதி உண்டு, நீதிபரர் உண்டு. சர்வ உலகத்தின் நீதிபதி நீதி செய்யாது இருப்பாரா? சீக்கிரத்திலே நீதி செய்வார். அவருடைய நீதி வல்லமையுடையதாக இருக்கிறது, பேர் பிரஸ்தாவமுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பச்சவாதம் பாராதவர், பரிதானம் வாங்காத ஒரு நீதிபரர். பரிதானம் வாங்க மாட்டார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, எதில் எந்த காரியத்தில் உங்களுக்கு வழக்கு, உங்கள் பிள்ளைகள் வழக்கு பேசிட்டே இருக்காங்களா, எதை எடுத்தாலும் கீழ்ப்படியவில்லையா, அந்த வழக்குக்கு ஒரு முடிவு. சொத்து கோர்ட்டில் கிடக்கா, வழக்கா, ஆண்டவர் ஜெயம் தருவார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் வழக்கு இருக்குது, உங்களுக்கு உங்கள் எதிராளிக்கு இருக்கிற வழக்கை கர்த்தர் தீர்க்கிறார். வழக்குக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். இந்த நாளில் ஜெயமோ கர்த்தரால் வரப்போகுது. அடுத்து, ஏனெனில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடித்தார். உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற மிகவும் பொறுமையாக காத்திருந்தார். நீங்களான்னு பொறுமையாக காத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வழக்கு முடியும்னா பொறுமையாக இருங்க, வழக்கு முடிஞ்சிடும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்து, ஏனெனில் அவர் வாக்குத்தத்தம் எப்படி இருக்கா? 2 கொரிந்தியர் 1:20 ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. ஆம் என்று இல்லைங்கிறதுக்கு அங்கே இடமே இல்லை. சரி, வழக்குகளுக்கு ஒரு முடிவு முதலாவது. 2வதாக, சத்துரு போராட்ட செய்வினை மந்திரம் உங்களை எழும்ப முடியாதபடி, கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாதபடி எதெல்லாம் தடையாக இருக்கிறது, மனுஷரா, உலகமா, மாம்சமா, அதுக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, யோபின் பொறுமையை குறித்து கர்த்தருடைய செயலின் முடிவே அறிந்திருக்கிறீங்களே. சாத்தான் தான் அவனை சோதித்தான். உத்தரவு பெற்று என்ன செஞ்சான்? சோதித்தான். என்னென்னலாம் சேதத்தை உண்டாக்குனா, என்னென்னலாம் வருத்தத்தை உண்டாக்குனா. அல்லேலூயா. அரைக்காதாகாராவோ. சாத்தானால், செய்வினைனால், மந்திரத்தினால் வருகிற பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கட்டுகிறார். ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, மாறி எனக்கு செய்வினை வைக்கிறாங்க அவங்க, இதுக்கு முடிவே இல்லையா? நான் சொன்னேன், ஆண்டவரே பரிகாரியாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. உன் பக்கம் 1000 பேர், வலது பக்கம் 10000 பேர் வந்தாலும் உன்னை அணுகாது. அல்லே, துன்மார்க்க சாவத விரும்பாத கர்த்தர். நீங்கள் வாக்குத்தத்தத்தை சொல்லி அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவன் என்று பெயரை வைத்து, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் சிலுவையில் செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே, எதுவும் என்னை தாக்காது, என் தலைமுடியெல்லாம் நீங்கள் எண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பாருங்களே.
எங்கேருந்து செய்வன வருதோ அங்கே அது போயிடும், ரிட்டர்ன் ஆயிரும். கவலைப்படாதீங்க. ஒரு விசுவாசி இப்படி பேசக்கூடாது. என்னை பொறுத்த வரையிலும் சாத்தான் கொடுக்குற எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. நம்ம பொறுமையாக இருந்தோம்னா யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் கடற்கரமலத்தனையான ஆசீர்வாதங்களை பொறுமையாக இருந்து பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு 100 மடங்கு பெற்றுக்கொண்டான். யாக்கோபு 2 பரிவாளங்களோடு பெற்றுக்கொண்டான். யோசேப்பு பொறுமையாக இருந்து எகிப்து தேசத்தையே பெற்றுக்கொண்டான். அப்போ இவங்களாம் நமக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது, நமக்கு ஒரு முடிவு உண்டுங்க. அந்த முடிவு சம்பூரணமாக இருக்கும். அது நல்லதாகவே இருக்கும், கெட்டதாகவே முடியாது. அது மரணத்தில் முடியாது, ஜீவனில் முடியும். அது சாபத்தில் முடியாது, ஆசீர்வாதத்தில் முடியும். ரோமர் 6:22 சொல்லுது, பரிசுத்தமாகுதலின் முடிவு இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நீங்கள் பரிசுத்த மேல் பரிசுத்தமடைன்னு ஒவ்வொருவரும் நினைங்க. நேற்று பரிசுத்தமாக இருந்தால் இன்றைக்கி அதை விட பரிசுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு விட பரிசுத்தமாக இருக்கணும். நீதி மேலே நீதி செய்யணும். அநியாயம் செய்கிறவங்க செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பரிசுத்தமாக வாழ அதன் முடிவு நித்திய ஜீவன், என்றென்றைக்கு உள்ள ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு, கோடான கோடி ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்வு. அடுத்து கடைசியாக தொடர்ந்து அவரை பின்பற்றினால் அதன் முடிவு நம்ம மனவாட்டியாக மாறுவோம். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மணவாளன், ஆவிக்குரிய ஆத்துமத்துக்குரிய மணவாளன். அவருக்கு மனவாட்டியாக இருப்போம். ரூத்து 3:18 எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு. அந்த மனுஷன் இன்றைக்கு அந்த காரியத்தை முடிக்கும் முன் என்ன செய்ய மாட்டான், இளைப்பாற மாட்டான் என்றால். இது நகோமி சொல்லுகிறார். தொடர்ந்து ரூத்து நகோமியை பின்பற்றி வருகிறாள். நீங்களான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து மரண பரியந்த பின்பற்றி வர வேண்டும். நீ சாகிற இடத்துல நானும் சாகிறேன், ஒன்று அடக்கம் பண்ணுற இடத்துல என்ன அடக்கம் பண்ணட்டும்னு அவர்கள் தைரியமாக ரூத்து 1ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் ரூத்தை. அப்போ மரண பரியந்தோ நம்ம ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றினோம்னா அதன் முடிவு அவருடைய மனவாட்டியாக மாறுவோம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, முடிவு நல்லதாகவே இருக்கிறது. ஓ ராக்கா தீகலாபாரவா, யார் யாருக்கு முடிவுக்காக ஜெபிக்கிறாங்களோ என்னோட சேர்ந்து அந்த பிரச்சனை இன்றைக்கோடு முடிவதாக, வழக்கு முடிவதாக. ஓ ராகா லீக்காதாக ராபா ஷே. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி. வாக்குத்தத்தம் பண்ணினத கர்த்தர் பொறுமையாக இருந்த அந்த ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினது போல நிறைவேற்றுவீராக, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. அல்லேலூயா. சாத்தான் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருவதாக, செய்வன மந்திரத்துக்கு முடிவு வருவதாக. ஓ ரீகாபாபாலாபாரோ பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற அருமையான மகனே மகளே, உன் பொருத்தனை கர்த்தரை அங்கீகரிக்கிறார். எப்தா பொருத்தனை அங்கீகரித்தது போல உன் பொருத்தனை அங்கீகரித்து உனக்கு ஜெயத்தை தருவேன். பொருத்தனை பண்ணினவர்கள் அது செலுத்துகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரிக்காதாக ரவோ ஓ ரிகாபாபாலாபரேவா தீகாபாபாலாபரவா, சரியா தூக்கவல்ல ஆண்டவரே, நீ பிரியமான நித்திரையை தருவதற்கா நன்றி. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். ஓ யார் சரியா தூக்கவில்லை, அயர்ந்த நித்திரை உண்டாகட்டும். ஓரிக்காதாக ரவசே ஓரிக பிரிந்த குடும்பங்கள் இணைவார்களாக. அல்லேலூயா. கவர்மெண்ட் வேலை காத்திருக்கிறவர்களுக்கு கிடைப்பதாக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி
சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன். எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.